இப்போ ஓப்பன் ஃப்ராக்சர்னா என்னன்னா, ஒருத்தவங்க கீழே விழுந்து அடிபடுறாங்க, அடிபட்டதும் ஃப்ராக்சர் ஓப்பன் ஆகி ஃப்ராக்சருக்கும் வெளியே இருக்க என்விரான்மெண்ட்டு கனெக்டாக இருக்கிறது தான் ஓப்பன் ஃப்ராக்சர் சொல்லுவோம். இந்த மாதிரி ஃப்ராக்சருக்கு எமர்ஜென்சி கேர் கண்டிப்பாக தேவை. பேஷண்ட் வந்த உடனே பேஷண்ட்டுக்கு நம்ம இங்கே வந்து 24/7 ஆர்த்தோபெடிஷியன்ஸ் அண்ட் அனஸ்தட்டிஸ்ட் அவைலபிளாக இருக்கிறதால அரவுண்ட் த கிளாக் எனி டைம் வில் டேக் சர்ஜரிஸ். ஸோ எமர்ஜென்சி கேர் இங்கே வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்றப்போ இது வந்து சின்ன தொலை போட்டு நம்ம சர்ஜரி பண்ணுறது. தொலை போட்டு ராடோ இல்லைனா பிளேட்டோ வச்சு அந்த ஃப்ராக்சரை பெர்மனண்ட்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. இந்த மினிமலி இன்வேசிவ் சர்ஜரியை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து தழும்போ இல்லைன்னா பெயினோ ரொம்ப அதிகமாக இருக்காது, ஸ்காரிங்கும் கம்மி, பெயின் ஃப்ரீ அண்ட் பேஷண்ட்க்கு வந்து தெர் வில் பி மினிமல் எக்ஸ்போஷர் அண்ட் லெஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. ஹாஸ்பிட்டலில் தங்குறது எல்லாமே கம்மியாக தான் ஆகும். வில் டூ மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி இயர். அண்ட் ஸ்பைன் ஃப்ராக்சர் கூட நம்ம வந்து மினிமலி ஒரு 4 தொலை போட்டு சர்ஜரி பண்ணுறது, ராட் வச்சு சர்ஜரி பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கோம். வில் டூ எமர்ஜென்சி ட்ராமா கேர் அண்ட் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் இயர். பேஷண்ட் இங்கே வந்தீங்கன்னா எமர்ஜென்சியாக கேர் எடுத்துகிட்டு பெஸ்ட் கேர் நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.